Hi friends, welcome to samayaltoday. இன்னைக்கு நாம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஹிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தேங்காய் சாதம் தான் செய்ய போறோங்க. ரொம்ப ஈஸியா குயிக்கா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு இது எல்லாமே நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. இது டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக சீவின இஞ்சி சேர்த்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணி. கூடவே காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது ஆப்ஷனல் தான், வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் முந்திரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு துருவின தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் நெய் சேர்த்தும் செய்யலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. நெய் சேர்த்துனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இது கூட நாம் ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் நல்லா உதிரியாக இருந்தால் தான் ரைஸ் ரொம்ப கிளறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடையாமல் வரும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை குறைவான தீயிலே வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் சாதம் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க. ஹிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.